நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் மின்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வர, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. 2024க்கான குரு பயிற்சி பலன்களை பார்ப்போங்க. குருவானவர் இந்த தடவை ஒரு ஸ்பெஷலுங்க. ஏன் அப்படின்னா, திருக்கணிதப்படியும் வாக்கிய பஞ்சாங்கப்படியும் 2 பஞ்சாங்கப்படியும் ஒரே நாளில், அதாவது மே மாதம் 1ஆம் தேதி 2024 வருடம் பயிற்சி ஆகிறாருங்க. இது தமிழுக்கு பார்த்தோன்னா சித்திரை மாதம் 18ஆம் தேதி. குரு பார்க்க கோடி நன்மை. குருவோட பார்வை படுற இடங்கள்ல அனைத்து விதமான தோஷங்களையும் குருவானவர் நிவர்த்தி பண்ணி கொடுப்பாருங்க. இது வரைக்கும் மேஷத்துல இருந்த குரு இப்போ பார்த்தீங்கன்னா ரிஷபத்துக்கு போறாருங்க. மேஷம் அப்படின்னா காலபுருஷனுக்கு 1ஆம் வீடுங்க. ரிஷபம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 2ஆம் வீடு. 2ஆம் வீடு அப்படின்னா தனம், குடும்பம், வாக்குஸ்தானம், பணவரவை கொடுக்கக்கூடிய ஸ்தானம். இந்த காலபுருஷனுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய இந்த ஸ்தானத்துல இந்த வருடம் குரு வர்றது எல்லா ராசிக்காரர்களுக்குமே மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குங்க. குறிப்பாக ஒரு சில ராசிகள், அதாவது எந்த ராசிகள் எல்லாம் குரு பார்வைப்படுதோ அந்த ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி ரொம்பவே இன்னும் சூப்பராக இருக்குங்க. குருவானவர் ரிஷபத்தில் இருந்து தனது 5ஆம் பார்வையாக கன்னியையும், தனது 7ஆம் பார்வையாக விருச்சகத்தையும், தனது 9ஆம் பார்வையாக மகரத்தையும் பார்க்குறாருங்க. இது மிகச்சிறப்பான அமைப்பு. கன்னிராசிக்காரங்களுக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு, மகர ராசிக்காரங்களுக்கும் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ நாள் ஏழரை சனியில், ரொம்ப அஷ்டம சனியில் ரொம்ப பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வர்ற குரு ரொம்பவே சூப்பராக இருப்பாருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் 2024 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. இதுவரைக்கும் உங்கள் லாபஸ்தானமான 11ஆம் இடத்தில் இருந்த குரு தற்பொழுது விரயஸ்தானமான 12ஆம் இடத்துக்கு வராருங்க. இது பார்த்தீங்கன்னா என்னங்க, விரயஸ்தானத்துக்கு வந்துட்டாருன்னு கவலைப்பட வேண்டாங்க. நிறைய சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பார். குரு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 7 மற்றும் 10 கூடையவருங்க. 7ஆம் இடம் அப்படின்னா வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். அப்போ திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்துக்கான செலவு பண்ணக்கூடிய ஒரு சுப விரயம் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை குரு பகவான் உங்களுக்கு கொடுக்க போறாருங்க. அதே மாதிரி 10ஆம் அதிபதியாகவும் குரு வரனால தொழில் ரீதியாக, தொழிலுக்காக, தொழில் விரிவாக்கத்திற்காக நீங்க நிறைய சுப விரயங்கள் பண்ணுவீங்க. இது அற்புதமான அமைப்பு தாங்க. உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் நிறைய வரும், பயன்படுத்திக்கிறது ரொம்பவே நல்லதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, நீங்க இருக்கிற வேலையை விட்டுட்டு அடுத்த வேலைக்கு ட்ரை பண்ணக்கூடாதுங்க. நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை புதுசாக தேடிக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேலையை விடணும். இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் கட்டாயம் இந்த மிதுன ராசிக்காரங்க மனசில் வச்சுக்கணுங்க. நம்ம ஒரு வேலையை விட்டுட்டு தேடணும் அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிறதுல கொஞ்சம் சிரமமாயிரும். அதனால் வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வேலையை விடுறது ரொம்பவே நல்லதுங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 10ல் உங்களுக்கு ராகு இருக்காருங்க. இது வெளிநாட்டு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்குங்க. இது ரொம்ப சூப்பருங்க. அதே மாதிரி விரய குரு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சொத்துக்கள் சேர்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. குரு 12ஆம் இடத்திலிருந்து 4, 6, 8 இந்த இடங்கள்ல பார்க்குறாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னா உங்களுக்கு கன்னி வீடாக வருது. கன்னியில் ஏற்கனவே கேது வருது. உங்களுக்கு சொத்துக்கள் வாங்குறதுல, வண்டி வாகனங்கள் வாங்குறதுல, உங்கள் அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் நிறைய தொந்தரவுகளை கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ அந்த இடத்துல குரு பார்க்குறனால நீங்கள் சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க. அதுவும் நீண்ட நாளாக ஒரு சொத்தை நாங்கள் விற்கணும்னு நினச்சிட்ருக்கோங்க. அந்த சொத்தை விற்க முடியலை, இப்போ இந்த தடவை எங்களுக்கு அது விற்க முடியுமா அப்படின்னு கேட்டுட்ருக்கிறவங்களுக்கு கட்டாயம் விற்கும். ஏன்னா 12ஆம் இடத்துலேருந்து குரு 4ஆம் இடமான வீடு, வண்டி, வாகனத்தை பார்க்குறாரு. அப்போ நீங்கள் ஒரு சொத்தை விற்று இன்னொரு சொத்து வாங்குறதுக்கான யோகம், இல்லை சொத்தை விற்று நீங்கள் தொழிலில் முதலீடு பண்ணுறதுக்கான யோகம். 10ஆம் இடம் முதலீடு. அந்த முதலீடு பண்ணுறதுக்கான யோகத்தை இந்த தடவை குரு பகவான் உங்களுக்கு சூப்பராக கொடுக்க போறாருங்க. அதே மாதிரி அவங்க அம்மாவோட உடல் ஆரோக்கியத்தில் ஒரு நல்ல முன்னேற்றம். தாய்வழி சொத்துக்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு தாய்வழி சொத்துக்கள் வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க.
படிக்கக்கூடிய குழந்தைகள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான ஒரு படிப்பில் அவங்க நல்ல பேர் வாங்குறதுக்கான ஒரு யோகம் இருக்குது. ஞாபக சக்தி அவங்களுக்கு அதிகரிக்குங்க. அடுத்து குருவோட பார்வை வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல படுது. 6ஆம் இடம் விருச்சிகம். 6ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ருண ரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கிடச்சி உடல் ஆரோக்கியம் மேம்படுங்க. அதே மாதிரி 6ஆம் இடம் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்க குறிக்கக்கூடிய இடங்க. நீண்ட நாட்களாக ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா 10 வருஷம் 15 வருஷமாக கேஸுக்காக போயிட்டுருப்பாங்க. அந்த கேஸ் எல்லாம் இப்போ ஒரு முடிவுக்கு வரப்போகுதுங்க. எதிரிகளால் இருந்து வந்த தொல்லைகள் நீங்கும். அவங்க உங்களை விட்டு விலகி போயிடுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் அவங்கள விட பலசாலியாக மாறிடுவீங்க. அந்தளவுக்கு எதிரிகளோட தொல்லை நீங்கிறதுக்கு ஒரு அருமையான காலகட்டமாக இருக்குங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடம் அப்படிங்கிறது கடன் ஸ்தானத்தையும் குறிக்கும். அதாவது ஒரு பெரிய லோன் ஒன்று கிடச்சி இருக்கக்கூடிய சின்ன லோனெல்லாம் அடைக்கக்கூடிய ஒரு யோகம். அதிக வட்டிக்கு வாங்கியிருந்ததை வந்து ஒரு குறைந்த வட்டிக்கு வாங்கிட்டு வந்து அதை வந்து அந்த அதிக வட்டி இருக்கிற இடத்த நீங்கள் அடைச்சிருவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குருவோட பார்வை 8ஆம் இடத்துல படுதுங்க. 8ஆம் இடம் அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கை துணைக்கான ஸ்தானம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணைக்கு பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம் தான் 8ஆம் இடம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை மூலியமாக உங்களுக்கு பணவரவு கிடைக்க போது, வாழ்க்கை துணையோட தொழில் சூப்பராக இருக்க போதுங்க. உங்கள் நேரம் அவங்களுக்கு பணவரவை அள்ளி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட உத்தியோகத்தில் பொறுத்த வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் இப்போ வந்து தீரப்போகுதுங்க. நல்ல ப்ரமோஷன்ஸ் இடமாற்றம் கிடைக்க போகுதுங்க. நீங்களே ஒரு புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி இருக்குங்க. நீங்கள் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா புதிய தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பழைய தொழிலை விட்டுறக்கூடாது. பழைய தொழிலை வந்து நீங்கள் நல்லா பார்த்துட்டு இருக்கும் போதே புதிய தொழிலுக்கான ஒரு அடித்தளம் போடுறது ரொம்பவே நல்ல விஷயங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. பெண்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது ரொம்பவே நல்லதுங்க. விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்ல சாதனைகளை புரிவர்களாக இருப்பார்கள். அரசியல்வாதிகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் ரொம்பவே சூப்பராக இருக்குதுங்க. குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதாவது வேலைக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு, படிப்புக்காக வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய மாணவர்களுக்கு, நான் வெளிநாட்டில் இருக்கேங்க எனக்கு வந்துட்டு இன்னும் பிஆர் கிடைக்கல அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கிற குரு வந்து பார்த்திங்கன்னா அந்த பிஆர் ஏற்படுத்தி வாங்கி கொடுப்பாருங்க. ஒரு குடியேற்றம் கட்டாயம் உங்களுக்கு கிடைக்குங்க. நிறைய சுப விரயங்கள் பண்ணி மனசு வந்து மகிழ்ச்சியாக இருக்கும். உங்களுக்கு இந்த குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இன்னும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு தயிர் சாதத்தையும் பச்சை பயிரையும் தானம் பண்ணணுங்க. பெருமாள் வழிபாடும் மகாலட்சுமி தாயார் வழிபாடும் உங்களுக்கு மிகச்சிறந்த பாக்கியங்களை கொடுக்குங்க. நன்றி, வணக்கம். இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாம் பொதுவான பலன்கள் தாங்க. உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் எங்கே இருக்காரு, ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, அஸ்தங்கதம் ஆயிட்டாரா, வக்ரமாக இருக்காரா, எந்த இடத்துல இருக்காரு, 1ஆம் இடத்துல 5ஆம் இடத்துல 9ஆம் இடத்துல இருக்காரா, கேந்திர ஸ்தானங்களில் இருக்காரா அப்படின்னு பார்த்தாதான் இந்த குரு பயிற்சி பலன்கள் உங்களுக்கு முழுசாக பர்ஃபெக்டாக அமையுங்க. உங்கள் ஜாதகத்தில் வந்து ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் பர்த் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சு வைங்க. உங்கள் டீட்டெயில்ஸை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கான ப்ரெடிக்ஷனை கொடுக்குறேங்க. நன்றி, வணக்கம்.